ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 61. யோசித்துக் கொண்டிருந்த சரண்யா எங்க வரணும் என்று சக்தியிடம் கேட்டாள். சக்தி அந்த ஊரிலேயே பெரிய ரெஸ்டாரண்டான, அதாவது அவர்களுடைய சக்தி ரெஸ்டாரண்ட்டுக்கே வர சொன்னான். சரி, ஈவினிங் தானே வரேன், ஆனா கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும் என்று சரண்யா கூறினாள். சரி, நீங்க வரதே எனக்கு போதும் என்று கூறினான் சக்தி. சரி, பாய் சக்தி என்று கூறினாள். பாய் அண்ட் குட் நைட் சரண்யா என்று கூறிவிட்டு சக்தி புன்னகைத்துக் கொண்டே போனை கட் பண்ணினான். சரண்யா சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டாள். ஆனால் சக்திக்கு தான் தூக்கம் வரவில்லை. தன் அறையில் எழுந்து லாவினான். உட்கார்ந்திருந்தான். அடிக்கடி மணியை பார்த்தான். தன் ஜன்னல் கதவை திறந்து வெளியே பார்த்தான். பின்பு வந்து படுத்தவன் சரண்யாவை முதல் முறை பார்த்ததிலிருந்து சரண்யாவுடன் நடந்த அனைத்து விஷயங்களையும் நினைத்து பார்த்து கொண்டிருந்தான். அப்படியே உறங்கி போனான். இங்கு மறுபுறம் கார்த்திக் அண்ணன் திருமணம் முடிந்து அனைவரும் திரும்பி ஊருக்கு கிளம்ப தயாராகினார்கள். கிஷோர் ஊருக்கு கிளம்பி செல்வதற்கு முன் கிஷோரை பார்க்க வேண்டும் என்று நினைத்து கீர்த்தனா கிஷோர் இருக்கும் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தாள். ஆனால் சீக்கிரமாகவே மூவரும் கிளம்பி சென்றிருந்தனர். ஊருக்கு கிளம்பி கொண்டிருந்த அர்ச்சனா தன் தங்கை வந்து கெஸ்ட் ஹவுஸில் வாசலில் நிற்பதை பார்த்துவிட்டு கீர்த்தனா அருகில் வந்து, இங்க என்ன கீர்த்தனா பண்ற என்று கேட்டாள். இல்லக்கா, அது வந்து இன்னைக்கு நீங்க ஊருக்கு போறீங்கல்ல, அதான் உங்களை வழி அனுப்ப வந்த என்றாள். என்னைய வழி அனுப்ப வந்தியா இல்ல என்னோட கொழுந்தனார வழி அனுப்ப வந்தியா என்று தன் கையை கட்டி கொண்டு புன்னகைத்து கொண்டே கேட்டாள். இல்லக்கா, அது வந்து என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே, போதும் நீ எதுவும் சொல்லாத, எனக்கு அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்க. உன்னோட படிப்பு முடிகிற வரைக்கும் பொறுமையா இருக்க சொல்லி அம்மா கிட்ட சொன்னதே நான் தான். ஆனா அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்க மாட்ட போலையே என்று ஓரக்கண்ணால் கீர்த்தனாவை பார்த்து கொண்டே கேட்டாள். ஐயோ அக்கா, அப்படி இல்ல, வீட்டுல நீங்க எல்லாரும் எனக்கு நல்லது தானே பண்ணுவீங்க, அதனாலதான் கல்யாணத்துக்கு என்னோட மனசை கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் என்று முகத்தை அப்பாவையாக வைத்துக் கொண்டு கூறினாள் கீர்த்தனா. ஓ அப்படி, அப்போ மனசு உன்கிட்டதான் இருக்கு, நான் கூட என்னோட கொழுந்தனார் கூட போயிடுச்சோன்னு நினைச்சேன் என்று கிண்டலாக சிரித்தபடியே கூறினாள் அர்ச்சனா. அக்கா, நீங்களும் என்னைய கலாய்க்கிறீங்க பாருங்க என்று கொஞ்சம் வெட்கப்பட்டு கொண்டே கூறினாள். கீர்த்தனாவை உற்று பார்த்த அர்ச்சனா, ஐயோ என்னோட கண்ணை என்னால நம்ப முடியல, என்னோட தங்கச்சிக்கு வெக்கம்லாம் பட தெரியுமா, அக்கா போங்க என்று கூறி அர்ச்சனாவை லேசாக தள்ளிவிட்டு கீர்த்தனா அங்கிருந்து ஓடினாள். சிரித்து கொண்டே, இத பத்தி வீட்டுல சீக்கிரம் பேசணும் என்று நினைத்து கொண்டாள் அர்ச்சனா. ஓடிய கீர்த்தனா மகேஸ்வரி மீது மோதினாள். என்னம்மா, பாத்து வா என்றார். ஐயோ சாரி ஆண்டி என்று கீர்த்தனா கூறினாள். பரவாயில்ல, இருக்கட்டும் என்று கூறிய மகேஸ்வரி கீர்த்தனாவிடம், அக்காவை பார்க்க வந்தியா என்று கேட்டார். ஆமா ஆண்டி என்று தலையசைத்து கூறினாள். அப்பா அம்மா வரலையா என்று கேட்டார். ஏதோ இப்ப வந்துருவாங்க என்றவள், ஆண்டி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் என்றாள். கேளுமா என்றார். அது வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களா என்று கேட்டாள். மகேஸ்வருக்கு சிரிப்பு வந்தது. ஏன் ஆண்டி சிரிக்கிறீங்க, நான் சும்மாதான் கேட்டேன் என்றாள். நானும் சும்மாதான் சிரிச்சேன். என்னோட பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலையில 4 மணிக்கே கிளம்பிட்டாங்க. அவனுக்கு காலையில ஒரு முக்கிய வேலை இருக்குன்னு சீக்கிரம் கிளம்பிட்டான் என்றார். ஓ அப்படியா, சரி என்றாள். அப்போது சரியாக கீர்த்தனா அம்மா அப்பா வந்தார்கள். அவர்களை பார்க்கவும், வாங்க சம்பந்தி என்று கூறினார் மகேஸ்வரி. ஆமா சம்பந்தி, எங்க நீங்க கிளம்பி போயிடுவீங்களோன்னு தான் அவசர அவசரமா வந்தோம் உங்களை வழி அனுப்ப என்று கூறினார் தர்மதுரை. அது சரி, நாங்க மட்டும் போகவா இல்லைன்னா உங்க இன்னொரு பொண்ணையும் கூட்டிக்கிட்டு போகவா என்று மகேஸ்வரி கிண்டலாக கேட்டார். அதுக்கு என்ன சம்பந்தி, கீர்த்தனா வந்தா நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போங்க என்றார் தர்மதுரை. கீர்த்தனாவை பார்த்து, என்ன கீர்த்தனா என் கூடவே வரியா என்று கேட்டார் மகேஸ்வரி சிரித்து கொண்டே. ஐயோ ஆண்டி, நீங்க வேற, அதுக்கெல்லாம் இன்னும் 4 இருக்கு என்றால் வெக்கத்தில் லேசாக புன்னகைத்து கொண்டே. அப்போ இத கல்யாணத்துக்கு சம்மதம்னு எடுத்துக்க வேண்டியதுதான் என்று மகேஸ்வரி சொன்னார். ஐயோ போங்க ஆண்டி என்று கூறிய கீர்த்தனா அங்கிருந்து ஓடினாள். அதை பார்க்கவும் தர்மதுரை, படிப்பு முடியவும் நானே இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்த சம்பந்தி. எனக்கு என்னோட பொண்ணு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே ஆச்சரியமா இருக்கு.
உங்க பையனுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே என்று கேட்டார். கண்டிப்பா நான் பாக்குற பொண்ணுதான் என்னோட பையன் கல்யாணம் பண்ணுவான் என்று மகேஸ்வரி பேசிக் கொண்டிருக்கும் போதே மகேந்திரன் வந்தார். அவருடனும் பேசிவிட்டு சம்பந்தி குடும்பத்தாரை வழி அனுப்பி வைத்துவிட்டு தன் வீட்டிற்கு கிளம்பினார். வீட்டுக்கு வந்த கீர்த்தனா தன் அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டு தனக்கு தானே புன்னகைத்துக் கொண்டவள் தன் அறையில் இருக்கும் தன் கபோர்டை திறந்து ஒரு வாட்சை எடுத்து புன்னகைத்துக் கொண்டே பார்த்த கீர்த்தனாவிற்கு அன்று கல்யாண தினத்தன்று நடந்தது நினைவுக்கு வந்தது. அன்று கை கழுவுவதற்கு கீர்த்தனா பொதுவாக இருக்கும் ஒரு நல்லை திறந்தாள். அது சட்டென்று கழன்று கீழே விழ தண்ணீர் பீறி கொண்டு அவள் மேலே அடித்தது. வேகமாக கீர்த்தனா அந்த நல்லை தன் 2 கையால் அடைத்தாள். தண்ணீர் திசை மாறி வேறு பக்கம் சரியாக எதிரே வந்த கிஷோர் மீது அடித்தது. அதை பார்க்கவும் கீர்த்தனா கையை மாற்றி மாற்றி அந்த தண்ணீரை அடித்துக் கொண்டிருந்தாள். கீர்த்தனாவை பார்த்த கிஷோர் கீர்த்தனா அருகில் வந்து, என்னங்க காலையில குளிக்காம வந்துட்டீங்களா, இங்க வந்து குளிச்சிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். கீர்த்தனா அவனை பார்த்து முறைத்து விட்டு, ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணுங்க வாங்க என்று கூப்பிட்டாள். அவன் அங்கு இருக்கும் ஒரு திண்டில் தன் வாட்சை கழட்டி வைத்து விட்டு அந்த நல் பக்கத்தில் வந்து கீர்த்தனாவிடம், நல்லல இருந்து கையை எடுங்க என்னன்னு பாப்போம் என்றான். ஐயோ எடுத்தா தண்ணீர் ஏன் மேலேயே தெரிக்கும் என்றாள். நீங்க எடுங்க சொல்றேன் என்று கூறியவுடன் கீர்த்தனா கையை எடுக்கவும் தன் கர்ச்சீஃபை கொண்டு நல்லில் கட்டியவன் கீர்த்தனாவிடம், நீங்க போங்க நான் இத பாத்துக்கிறேன் என்றான். சரி நான் போய் வேற யாரையாவது உங்களுக்கு உதவி பண்ண அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றவள் கிஷோர் அங்கு கழட்டி வைத்திருந்த வாட்சை அவனுக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டாள். பின்பு கிஷோர் ஒரு உதவியாளுடன் அந்த நல்லை சரி செய்து கொண்டிருந்தான். அப்போது சரியாக ஆனந்த் அங்கு வந்து, என்னடா ப்ராப்ளம் ஆகிட்ட போல என்று கேட்டான். டேய் நல் வீணா போச்சு அதான் சரி செஞ்ச என்று கூறிக்கொண்டே தன் வாட்சை எடுக்க சென்றான். ஆனால் அங்கு வாட்ச் இல்லை. அவன் இங்கும் அங்கும் தேடுவதை பார்த்த ஆனந்த், என்னடா தேடுற என்று கேட்டான். இல்ல அது என்னோட வாட்ச் இங்கதான் வச்சேன், நான் போய் கீர்த்தனா கிட்ட என்னோட வாட்ச பாத்தீங்களான்னு கேக்குறேன் என்றான். அங்கு ஒரு சுவற்றிற்கு பின்னால் மறைந்து கொண்டு கிஷோரை பார்த்து கொண்டிருந்த கீர்த்தனா இன்னும் உள்ளே மறைந்து கொண்டாள். டே நில்லுடா, உன்னோட வாட்ச காணோம்னா நீ ஏண்டா போய் அத அந்த விஜயசாந்தி கிட்ட கேட்கணும் என்று கேட்டான் ஆனந்த். இல்லடா நான் இங்க வாட்ச் கழட்டி வச்சது கீர்த்தனாவுக்கு மட்டும்தான் தெரியும் என்றான். ஓ அப்ப அந்த புள்ள இந்த பைப்பை வீணாக்குச்சு, நீ சரி பண்ணி கொடுக்க வந்த, அதனடா நடந்துச்சு என்று கேட்டான் ஆனந்த். ஆமாண்டா என்றவன், ஆனா அது எப்படி உனக்கு தெரியும் என்று அடுத்தே கேட்டான். டேய் எனக்கு இதுக்கு மேலேயும் தெரியும், கன்ஃபார்ம் உன்னோட வாட்ச் அந்த விஜயசாந்தி கிட்ட தான் இருக்கும், வா நான் அந்த விஜயசாந்தி கிட்ட இருந்து உன்னோட வாட்ச வாங்கி தரேன் என்று கூறி கிஷோர் கையை பிடித்து இழுத்தான் ஆனந்த். இல்லடா ஒருவேளை கீர்த்தனாவுக்கு அந்த வாட்ச் பத்தி எதுவும் தெரியாம இருந்தா நாம போய் கீர்த்தனா கிட்ட கேட்டா கீர்த்தனாவோட மனசு கஷ்டமாகிடும்டா, அதனால வேண்டாண்டா. டேய் அந்த பொண்ணுதான் கன்ஃபார்மா எடுத்திருக்கோம் வா என்றான். ஏன் நீ திடீர்னு கீர்த்தனாவை சந்தேகப்படுற, நான் கூட வேற எங்கேயாவது மறந்து வச்சிருப்பேன் என்று கூறினான் கிஷோர். டேய் இது உலகமாக நடிப்புடா என்றான் ஆனந்த். எனக்கு அந்த வாட்சே வேணாம், வா நாம போய் கார்த்திகை பார்க்கலாம் என்று கூறிவிட்டு ஆனந்த் கையை பிடித்து இழுத்து கொண்டே அங்கிருந்து சென்றான். இதையெல்லாம் மறைந்து நின்று கீர்த்தனா பார்த்து கொண்டிருந்தது கீர்த்தனாவிற்கு ஞாபகம் வந்தது. கொஞ்ச நேரம் கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்த கீர்த்தனா புன்னகைத்து கொண்டே அதை தன் கையில் மாட்டி காதில் வைத்து அதன் சத்தத்தை கேட்டாள். டிக் டிக் என்ற அந்த வாட்சின் சத்தம் அவள் இதய துடிப்போடு இணைந்தது. அந்த நொடி தன் மனதில் சொல்ல முடியாத உணர்வை உணர்ந்தாள். நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றேதான் அடைந்தேன், உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன், இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டு இருக்கிறாய், அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன், உனக்கேதும் தெரிகிறதா, ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிறாய், என்ன விசித்திரமோ, நண்பனை எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ. இங்கு மறுபுறம் சக்தி ஆபீஸ் செல்லாமல் காலையில் இருந்து சரண்யாவிடம் தன் காதலை எப்படி சொல்ல வேண்டும் என்று பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தான்.
ஆபீஸில் இருந்து வீட்டிற்கு வந்த தீபக் சக்தி அறைக்கு சென்றார். அங்கு அவன் தானாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து, காதல் ஒரு மனுஷனை என்னென்னவெல்லாம் பண்ண வைக்குது. ஒரு நேரம் யாராவது இது மாதிரி செய்யறத பார்த்தா சக்தி விழுந்து விழுந்து சிரிப்பாவன். ஆனா இன்னைக்கு அவனையே இப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று நினைத்து கொண்டு உள்ளே சென்றார். என்ன சக்தி, அப்ப நைட் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிடவா என்று கேட்டார். முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவதை சொல்லி பார்த்து கொண்டிருந்த சக்தி தீபக்கை பார்த்து எழுந்து கொண்டே, மாம்ஸ் எப்போ வந்தீங்க என்று கேட்டான். நீ தனியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தேல, அப்பவே வந்துட்ட. என்னடா, அப்ப இன்னைக்கு என்னோட மகளை வீட்டுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுவ போலயே என்றார். அதுக்குதான் மாம்ஸ் பயிற்சி நடக்குது. இவ்வளவு நாளையில என்னோட பழகுனதுல சரண்யாவுக்கு கொஞ்சமாவது என்னோட மனசு புரிஞ்சிருக்குமா மாம்ஸ் என்று கேட்டுக்கொண்டே தன் கட்டிலில் அமர்ந்தான். எனக்கு என்னடா தெரியும், நீதான் அதை சொல்லணும் என்றார். சரண்யாவை கடத்திட்டு போன அந்த வில்லனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. எங்க 2 பேரையும் பார்த்து செம்ம லவர்னு சொன்னான். ஆனா என்னோட ஹீரோயினுக்கு தான் என்னோட மனசு புரியவே இல்லை என்று கூறிய சக்தி அப்படியே கட்டிலில் படுத்தான். டேய், நீ போய் சொன்னாதானடா புரியும் என்று கூறிய தீபக்கிடம் ஒரு கையை நீட்டினான். அவர் அவன் கையை பிடிக்கவும் அப்படியே கட்டிலில் இருந்து எழுந்த சக்தி தீபக்கை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே, அப்படி சரண்யா என்னோட லவ புரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்திலேயே நான் தான் அதிர்ஷ்டசாலி என்று கூறி தீபக்கை அணைத்தான். உன்னோட லவ் கிடைச்சா அந்த பொண்ணு தாண்டா அதிர்ஷ்டசாலி என்று கூறி தீபக் சக்தி முதுகில் அன்பாக தட்டினார். சரி மாம்ஸ், நேரம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். ரெஸ்டாரண்ட் போய் முதல்ல எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கான்னு பாக்குறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வாசல் வரைக்கும் சென்றவன் மறுபடியும் ஒரு முறை தீபக்கை அணைத்துவிட்டு வேகமாக வீட்டிலிருந்து காரை எடுத்துக்கொண்டு ரெஸ்டாரண்டை நோக்கி சென்றான். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.